நம்ம லைஃப்ல நம்ம பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், இல்ல கேள்விப்படுற விஷயம், இதெல்லாம் உண்மதானா? இல்ல யாரோ ஒருத்தர் அந்த விஷயத்தெல்லாம் உருவாக்குறான்களா? அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இல்ல யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச காரணம் மட்டும் தான் இருக்கா? இல்ல நம்மள்ட்டருந்து மறைக்கப்பட்ட உண்மை, நம்மள்ட்டருந்து ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களே அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச சில தியரீஸ் இருக்கு. ரொம்ப ஃபேமஸா இருக்கும். என்னன்னா, அந்த ஏரியா 51, இலுமினாட்டி, டைம் டிராவல், ஃபேக் மூன் லேண்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி பர்முடா ட்ரையாங்கிள். இதெல்லாம் வெறும் கற்பனையா? இல்ல நம்மகிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ரகசியமா? இத பத்திலாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்போவாது? சில பேருக்கு இத பத்தி ஐடியாவே இருக்காது. இதெல்லாம் புதுசா இருக்கும் இப்ப கேட்கும்போது. சில பேருக்கு வந்து எனக்கு மட்டும் தோணும். பட் இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியுமா? அதனால நானும் பேசாம விட்டுட்டேன் ப்ரோ அப்படின்னு சில பேருக்கு தோணும். அத பத்தி பேச தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நீங்க வந்திருக்கணும். இது கேஸ் ஸ்டடி. நான் உங்க குரு. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்கலாம். கான்ஸ்பிரசி தியரினா ஒரு விஷயம் நடக்குது, நடந்திருக்கு. ஆனால் அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறோம். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறோம். இப்போ தெரியாத ஒரு ஆள் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு, அது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா உன்னிப்பாக கேட்குறாருல, நம்மளும் உன்னிப்பாக சொல்கிறோம்ல, அதுதான் கான்ஸ்பிரசி தியரி. ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மக்கள் மத்தியில் வேகமாக பரவும். எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க. அது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி. உதாரணத்துக்கு என் ஸ்கூல் டைமில் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி நடந்திருக்கு. என்னென்னா, என்னோடய மேத்ஸ் டீச்சர் ஒருத்தவங்களுக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் லேபில் ஒரு பர்சன் இருப்பார் ஹார்ட்வேர் சரி பண்ணுறக்கு, அவருக்கும் அவங்களுக்கு எனக்கு 2 பேத்துக்கு நடுவில் இது ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல் முழுக்க எங்கள் கிளாஸில் இருந்து அப்படியே பரவும். அது வந்து யாருனாலையும் உண்மைன்னு சொல்ல முடியல, பொய்ன்னு சொல்ல முடியல. அது யாருனாலையும் நிரூபிக்கவும் முடியல, அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்கவும் முடியல. ஆனால் இது ஒரு விஷயம் பரவுது, இது எவனோ ஒருத்தர் கிளப்பி விட்டான். ஆனால் இந்த விஷயம் வந்து எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாங்க அப்படின்றப்போ அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் எல்லார்கிட்டையும் பரவுது, எல்லாரும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அது ஒரு பேசும் பொருளாக மாறுதுல்ல, அதுதான் கான்ஸ்பிரசி தியரி. இந்த மாதிரி விஷயம்லாம் கான்ஸ்பிரசி தியரின்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம சின்ன வயசில் நிறைய டைம் கேட்டிருக்கோம். ரொம்ப ஃபேமஸாக இல்லை ரொம்ப அடிக்கடி எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பேய் வர டைம் அப்படிம்பாங்க. ஏன்னா 3 மணி 2 மணிக்கெல்லாம் பேய் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம போனால், இல்லை நம்ம கண்ணாடியை பார்த்துட்டே இருந்தால் பேய் வந்து நம்மளை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு சயின்டிஃபிக்காக ஏதாவது எவிடன்ஸு யாராவது இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அதில் சில பேர் இன்னும் இருப்பாங்க. நைட்டு 3 மணிக்கு பாத்ரூம் போக கூட பயந்துட்டு இப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு காலத்தில் அந்த சில பேரில் நானும் இருந்தேன். ஆனால் இப்போ இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் வேற பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் ஆலமரத்துக்கு கீழே படுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி ஆலமரம், முருங்கை மரம் அப்படிம்பாங்க. மோஸ்ட்டாக முருங்கை மரம் தான் சொல்லுவாங்க. ஆனால் முருங்கை மரம் வந்து அவ்வளோ வைடாக இருக்காது சில டைமு. அதில் நிழல் தராது. இல்லைனா ரொம்ப ஒரு மழை வந்தால் கூட அதை நம்ம மழை தண்ணி கீழே விழாமல் காப்பாற்றுற அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். ஆனால் ஆலமரம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல. அது நான் இப்போ வந்து மழைக்கெல்லாம் உதவுவாங்க நைட் டைமில். அப்போல்லாம் பார்க்கும்போது நைட் டைமில் வந்து ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பேய் இருக்குமாம். ஆலமர விழுதுகள்லாம் பேய் தொங்கிட்டு இருக்குமாம். அப்படிலாம் நிறைய டைம் நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு ரியாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, பேனியன் ட்ரீ, அதாவது ஆலமரம் இருக்குல்ல, அதாவது நைட் டைமில் மட்டும் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடான ஃபீலில் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது. அதுவும் இல்லாமல் நைட் டைமில் அந்த பேர்ட் சவுண்டு, பேட்ஸு, வவ்வால்லாம் பறக்கும்போது அது மாதிரி ஒரு ஒரு ஸ்கேரி எஃபெக்டாக கொடுக்கும். அதனாலேயே இவங்க வந்து ஆலமரத்தில் நைட் ஆனால் பேய் இருக்கும் அப்படின்றவாங்க. இன்னொன்று என்னென்ன ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னா, பாம்பு வந்து பழி வாங்கும் அப்படிம்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு தியரியில் லெஜெண்டரி தியரி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நீங்கள் என்னென்னா, ஒரு பாம்பை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட பார்ட்னர் இருக்குல்ல, அதோட துணை பாம்பு வந்து நம்ம வந்து பழி வாங்குமாமா. நம்ம ஃபேஸை வந்து நம்ம அடித்தோம்ல அந்த பாம்பு வந்து நம்ம ஃபேஸை பார்த்துருவோமா, அந்த பார்ட்னரோட பாம்புக்கு வந்து நம்ம ஃபேஸ் வந்து மைண்டில் இருக்குமாமா. இது என்ன கான்செப்ட்னே புரியாது. ஆனால் இதில் என்ன ரியாலிட்டினா, சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்னேக்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேஷியல் மெமரி கிடையாது. ஆனால் இந்த தியரி இப்போ வரைக்கும் செம்ம ட்ரெண்டாக எப்போவுமே எவர் கிரீனாக இருக்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி இதுதான். சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தியரிஸ், இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தனாலே என்னமோ தெரில, இப்போ வந்து நடைமுறையில் நிறைய பேர் சில பெரிய ஆட்களும் பேசுகிறாங்க. இல்லை தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிட்டு பேசுகிற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில. நிறைய இந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் அது வந்து பெருசாக அந்த டைம்லையோ இல்லை இந்த ஏர்லி 2000 அப்போ வந்து அவ்வளோக்கா யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதை பேசுகிற ஆட்களே ரொம்ப கம்மி தான். ஆனால் அவ்வளோக்கா வெளியும் தெரிய மாட்டாங்க. நாட்கள் நகர நகர இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நிறைய வியூஸும் போகுது. ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போது வந்து ஒரு விஷயம் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி ஒரு 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 ஸ்பீச் வருது, அதை பற்றி ஒரு கண்டென்ட் வருதுன்றப்போ அது சில டைம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க சொல்கிற விதமும் சரி, அவங்க சொல்கிற ஃப்ளோவும் சரி, அந்த விஷயத்தை அவங்க எலிவேட் பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது. அது எவ்வளோ வியூஸ் போகுதோ, அது எத்தனை பேருக்கு ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதை கேட்குற எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு ஃபேக்ட்டுக்கும் கிடையாது. அது ஒரு ஒரு மித்து. இதை பேசிக்காக சொல்லலாம், அது ஒரு மித்து. ஆனால் அந்த மித்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு பாரிசாலன்ற ஒரு ஆளை பற்றி தெரியும்? அவர் ஒரு யூடியூபர், ரொம்ப வருஷமாக யூடியூப்பில் இருக்கார். அவருக்கு என்ன பொழப்புன்னு பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி தான் எல்லாமே. இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிறது இலுமினாட்டி தான். இப்போ நம்ம பேசுகிறது, இப்போ நான் பேசுகிறது, நீங்கள் இதை கேட்குறது எல்லாமே இலுமினாட்டி தெரியும், கேட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அது அவர் மட்டும்தான் வைக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உலகத்தில் நிறைய பேர் வைக்கிறாங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த நிறைய பேர் கொடுக்குற எவிடன்சஸும் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டை கொண்டு வரும். ஏன்னா இந்த இலுமினாட்டி அப்படின்ற ஒரு சீக்ரெட் கம்யூனிட்டி 1700லேயே துவங்கிட்டாங்க. அப்போ அதில் இருக்கிற பெரும்பாலுமான பெருந்தலைகள் அதில் ஒரு மெம்பராக கூட இருந்திருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் அதுக்கு மெம்பராக இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி போகுது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், கொஞ்சம் மேலோட்டமாகவே போவோம். இப்போது நம்ம விஜய் சிஎம் ஆகிட்டார். அது ஒரு சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் எப்போ தெரியும்? இந்த எலெக்ஷன் அப்போ தான் தெரியும். எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ மே 4 5 அப்போ கவுண்டிங் அன்னைக்கு தான் சீட்டு 100 தாண்டும் போது தான் சரி ஜெயிச்சிருவாப்புல அப்படின்ற ஒரு நம்பிக்கையே நமக்கு வந்துச்சு. ஆனால் அவர் ஜெயிப்பார், அவர் சிஎம் ஆயிடுவாருன்னு அப்போவே எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆள் சொன்னார். யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த பாரிசாலன் தான். நம்ம பீஸ்ட் படம் வந்துச்சுல்ல, அந்த பீஸ்ட் படம் வந்தப்போவே அரபிக் குத்து பாட்டப்போ ஒரு அண்ணன் ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பாப்புல. அந்த ஸ்டெப்பை அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அவரோட ஹேங் கெஸ்சரை பார்த்துட்டு சொல்லுவார். அந்த ஹேங் கெஸ்சர் ஒரு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ஜஸ்ட் ஒரு மூவிக்கு ஹேண்ட் கெஸ்சர், அவ்வளோதான். ஒரு டான்ஸுக்காக இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் என்ன சொன்னார்னா, அது சாத்தான் வச்சுக்கிற ஒரு சிம்பிள் கையில், அதை தான் விஜய் வச்சுருக்காரு. இவர் கண்டிப்பாக அரசியல் வருவார், இவர் இப்படிலாம் பண்ணலாமா, இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு டப்புன்னு ஓப்பன் மீடியாவில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த சிம்பிள் யார் வச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா பொஃபமெட் அப்படின்ற ஒரு சாத்தான். அது நிறைய இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த சாத்தானை வழிபடுவாங்கள்ல, இங்கேயும் பண்ணுறாங்க. அது உண்மையாக போய் அது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக தான் இருக்குது. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதை அதிகபட்சமாக பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த சாத்தானோட பேர் பொஃபமெட். அவர் கையில் தான் எப்போவுமே இந்த சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் அழிவு அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். ஆனால் இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம்னா, அந்த டைமில் அண்ணா கட்சி கூட ஆரம்பிக்கல. அந்த பற்றின ரூமர்ஸ் கூட வெளியே வரல 2020 டைமில். ஆனால் இவர் அவ்வளோ சாலிட் எவிடன்ஸோட, அவ்வளோ சாலிட் மைண்ட் செட்டோட அந்த கெஷரை வச்சுட்டு, இது சாத்தான் வைக்கிற இது சிம்பிள், இது நீங்கள் வச்சுட்டு இப்படி பண்ணுறீங்களே, நாளைக்கு அரசியல்லாம் வரப்போகிறீங்க, இந்த டைமில் இப்படிலாம் பண்ணால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு ஓப்பன் மீடியாலாம் பேசுகிறாரு. இது இந்த வீடியோ வந்தப்போ அது யாருக்குமே புரியல. ஆனால் இப்போது ஜெயிச்சக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வீடியோ போடுறாங்க. நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரில. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அண்ணன் ஜெயிச்சப்போ நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அன்றை கணித்தார் பாரிசாலன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அவருக்கு. ஆனால் அது உண்மையாக பொய்யா? ஆனால் இப்போ வரைக்கும் அது ஃப்ளூட்டில் சொன்னதா அப்படின்னு எனக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. அது எப்படி ஒரு மனுஷனால் இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஆனால் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சைமன்ஸ்னு ஒரு கார்ட்டூன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கார்ட்டூனு. அந்த கார்ட்டூனோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்காது. பட் அந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது பரவாயில்லையே, முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப் ஐயா 2016 தான் பிரசிடென்ட் ஆனார். ஆனால் அவர் பிரசிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு கார்ட்டூன் எப்போ ப்ரெடிக்ஷனில் வந்துச்சுன்னா 2000ஸ்லேயே வந்துடுச்சு. இப்போவும் அந்த எபிசோடு ஆன்லைனில் இருக்கும், வேணால் செக் பண்ணி கூட பார்க்கலாம். அது ஒரு மாதிரி சார் என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி இன்னொரு அதே அப்ளை சொன்னல, அந்த மாதிரி ஒரு தாட்டை நமக்கே தூண்டுற மாதிரி இருக்கும் அந்த சம்பவம்லாம். இந்த சம்பவம் மட்டும் இல்லை, சில சினி ஃபைல்ஸ் இருப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய மூவி விரும்பி பார்ப்பாங்களா, அவங்களுக்கு கூட ஓரளவுக்கு தெரியும். இந்த 20th Century Foxன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை டிஸ்னி இருக்காங்களா, டிஸ்னி வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்க 1998லேயே அந்த எபிசோடை போட்டாங்க.
டிஸ்னி வந்து அந்த 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வாங்குற மாதிரி. அதுவும் இல்லாமல் இப்போது எத்தனை பேர் ஆப்பிள் விஷன் ப்ரோவை பார்த்து வியந்திருக்கீங்க? ச்சே, இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குல்ல, கண்ணில் அப்படியே மாட்டிட்டு அப்படியே எங்கே வேணாலும் சுற்றினாலும் ஒரு மாதிரி காகல்ஸ் மாதிரி இருக்குல்ல. அது வந்து 1999லே அந்த எபிசோடில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஐவேர் ஆப்பிள் பற்றி அப்போவே வந்து அந்த சைமன்ஸோட கார்ட்டூன்லாம் ப்ரெடிஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு, ஃபேஸ் டைமில் வீடியோ கால் பார்க்குறது எல்லாமே அந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும், ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபோனெல்லாம் இந்த டச் ஃபோனு, பட்டன் ஃபோனு அதெல்லாம் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக வர்றதுக்கே எவ்வளோ காலம் ஆச்சு. ஒரு 2000ஸ்க்கு அப்புறம் தான் கிடச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த எபிசோடில் அந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா 1993லேயே ஸ்மார்ட் வாட்ச்சு, அப்போ இப்போ நான் சொன்ன ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கப்புறம் வீடியோ கால் பற்றிலாம் நிறையா பேசியிருக்காங்க, நிறையா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கும்? ஒருவேளை இருக்குமோ இவங்க அதை எலிமினாட்டியோ அப்படின்னு சொல்கிற மாதிரியே நமக்கும் நிறைய, எனக்கு உங்களுக்கு தோணுமா தெரில, எனக்கு நிறைய டைம் தோணிருக்கு இதெல்லாம், இந்த மாதிரி ஒரு புது புது விஷயம்லாம் கேட்கும்போது. இவ்வளோ கார்ட்டூன்ஸ் எல்லாம் இவ்வளோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு க்ரீப்பியாக இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது 1776 வந்து ஜெர்மனியில் வந்து ஒரு கிங் இருக்கார். அவர் தான் வந்து இந்த எலிமினாட்டி அப்படின்ற ஒரு சீக்ரெட் சொசைட்டியை ஆரம்பிக்கிறாரு. இது அப்படியே வம்சாவளியாக கடந்து இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குன்னா, ஒரு 13 குடும்பங்கள், இந்த உலகத்துலேயே ஒரு 13 குடும்பங்கள் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி போயிட்டுருக்கு. இது கூட பரவாயில்ல, நிறைய பேர் ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. சில பேர் இந்த விஷயத்த வந்து ஒரு 10ஆம் பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எல்லா விஷயத்துக்கும் ஜென்ரலைஸ்டாக இதெல்லாம் இலுமினாட்டியோட வேலை தான் போடுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இலுமினாட்டி தான், இவனுங்கெல்லாம் இலுமினாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சில பேர் மேலே அக்யூசேஷன் வைப்பாங்க, இல்லைனா வந்து இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, சரி இந்த 13 குடும்பத்துக்கு வேறு வேலையே இல்லையா, இருக்கிற இந்த உலகத்தை பார்க்குற வேலையை விட்டுட்டு உனக்கு தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பான்ல, நீ யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்க தோணும் எனக்கு. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் சில டைம் அப்படி தான் ரொம்ப அஃபென்சிவாக இருக்காது, ஆனால் நான் அஃபெண்ட் ஆயிடுவேன். இதெல்லாம் ஒரு மாதிரி தெரிய வர இலுமினாட்டிஸ்க்கு முன்னாடியே ஒரு குரூப் இருந்திருக்கு. அவங்க யாருன்னா ஃப்ரீ மேசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப லாங் அகோ வந்து இந்த ஃப்ரீ மேசன்ஸ்ன்ற ஒரு குரூப் வந்து ஆரிஜின் ஆகுது. அது எப்போ எங்கெல்லாம் தெரில, அது யாருக்கும் தெரில, கொஞ்சம் உட்காந்து ரிசர்ச் பண்ணால் தெரியும். ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு குரூப்பு இருக்குது. அவங்க வந்து அவங்க சீக்ரெட் சொசைட்டி கிடையாது. வி ஆர் நாட் அ சீக்ரெட் சொசைட்டி, பட் வி ஆர் அ சொசைட்டி வித் சீக்ரெட்ஸ் அப்படின்னு மெண்டல் தரமாக எதாவது சொல்லிகிட்டு இருப்பானுங்க. இந்த என்னது ஃப்ரீ மேசன்ஸை பற்றி சர்ச் பண்ணாலே இந்த கோட் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பாடலாம். இந்த மாதிரி தான் லூசுத்தனமாக ஒரு கோட் வச்சுருப்பானுங்க. ஆனால் இது அப்படியே போக போக அதோட ஜென்ரேஷன்லாம் வளர நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய பேர் வந்து ஃப்ரீமேசன்ஸோட ஆட்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு தியரி போகுது. நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யாரெல்லாம் இதில் மெம்பராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கமல்ஹாசனு, அப்புறம் ஜெமினி கணேசனு, அப்புறம் யார் இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ஓனர் இருக்கார்ல அவர், ஏன் நம்ம விவேகானந்தரே அதில் ஒரு ஃப்ரீமேசன்ஸோட மெம்பர் தான் அப்படின்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் எவ்வளோ உண்மை பொய் அப்படின்னு தெரில. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஏன்னா விவேகானந்தர் ஏன்னா இலுமினாட்டி கூட சேரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்தாலும் நிறைய பேர் இதை பற்றி சொல்லும்போது ஒரு வழி இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வரும். ஆனால் என்னதான் இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலுமே அக்ராஸ் த வேர்ல்டு 14 யுனைடெட் பிரசிடென்ட்ஸ் வந்து இதில் மெம்பராக இருந்திருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆணித்தரமாக வச்சு அடித்து அனுப்பியிருக்காங்க. ஆமாடா இவன் இருந்திருக்காண்டா, இவன் வந்து ஃப்ரீமேசன் தான்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு முத்திரை குத்தியிருக்காங்க. இது அப்படியே வம்சாவளியாக வளர்ந்து அப்படியே நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு 13 குடும்பங்கள்லேருந்து இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு தியரி வந்து எல்லார் மனசுலேயும் வந்து இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஆணித்தரமாக வந்து நம்பப்படுது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியரி வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதில் ரொம்ப ஃபன்னாக இருக்கிறது என்ன தெரியுமா? அமெரிக்கா கிட்ட கே பாம்னு சொல்லி ஒரு மிசைல் இருக்காமா. அது ஆக்சுவலாக இருக்குது, ஆனால் வந்து ஒரு ப்ரொபோசலாக இருக்கே தவிர ஃபிசிக்கல் பாமாக இல்லை. நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் நாராசமாக தான் இருக்குது. ஆனால் இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தோண்ட எக்கச்சக்கமான எத்தனையோ கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல ஏரியா 51 சொல்லிட்டு, அது வந்து ஒரு மிலிட்ரி பேஸ். அந்த மிலிட்ரி பேஸில் வந்து ஏலியன்ஸ் இருக்காங்க. அப்பப்போ வந்து பறக்கும் தட்டுக்கள், அதாவது யூஎஸ்ஓ வந்து அப்பப்போ வந்து சுற்றிட்டு போகும் அப்படின்லாம் நிறைய கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. அப்பப்போ எவ்வளோ வந்து தூரத்தில் இருந்து
அப்படியே சும்மா தட்டு பறக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. அது பார்த்தா ரொம்ப ஒத்து பார்த்தா நீங்கள் அதை யூஎஃப்ஓன்னு நினச்சி பார்த்தா யூஎஃப்ஓ மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அது பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அது வந்து யூஎஃப்ஓ தான், ஏரியா 51லேருந்து இப்போ தான் வந்திருக்கு, கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. இந்த மாதிரி தோண்ட தோண்ட எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன சில விஷயத்தில் சில பேருக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓ இதுதான் கான்ஸ்பிரசி தியரியா, இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. இன்னும் சில பேருக்கு எனக்கும் இதெல்லாம் ரொம்ப கேட்க பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், பரவாயில்ல சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கான்ஸ்பிரசி தியரி வந்து ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். எனக்கு அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எப்போ எதை பற்றி இந்த மாதிரி கேட்டாலும் நான் வந்து மணிக்கணக்காக பேசுவேன். அதனால் இப்போதைக்கு போதும். இதுக்கு பார்ட் 2 வேணா சொல்லுங்கள், இன்னும் விலாவரியாக கொஞ்சம் டீட்டெயிலாக உட்காந்து பார்ட் 2ல் பேசுவோம். ஸோ நான் அப்படியே நவுந்து போயிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் அப்படியே கான்ஸ்பிரசி தியரிலாம் கேட்டு ஃபன் பண்ணிட்டு வைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக சிக்ஸ்னா எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் போயிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இது கேஸ் ஸ்டடி. நான் உங்கள் குரு. டடா பாய்.